ஓம் குருகாந்தி சாய தத்சத். சான்று பேர் மக்களே, சிந்தனையாளர்களே, நாம் 11 சித்தர்களுடைய மூலிகை உணவு முறையில் தூதுவளையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம். அதனுடைய இன்னும் கொஞ்சம் உணவு முறைகளை இதிலேயே இன்று பார்ப்போம். தூதுவளை 20 தூதுவளை இலைகளை நெய்யில் வதக்கிய பின்பு புதினா, வறுத்த உளுந்து, கொத்தமல்லி, சிறிது உப்பு ஆகியவற்றுடன் சேர்த்து துவையல் செய்து பகல் உணவில் ஒரு பிடி சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டு வந்தோம் என்றால் நுரையீரல் சேதமடையாமல் நோய் எதிர்ப்பாற்றலை பெற முடியும். 1. அடுத்தது 25 கிராம் அளவு தூதுவளை இலையை பொடியாக்கி 1/4 லிட்டர் நீர் ஊற்றி கொதிக்க வைத்து 50 மில்லியாக சுண்ட காய்ச்சி வடித்து தேன் கலந்து குடித்து வர இருமல், ஆஸ்துமா குணமாகும். 3. இந்த இலையை பொடியாக அரிந்து அரிசி மாவை கலந்து அடையாக செய்து உண்டால் தொண்டையில் உண்டாகும் புற்றுநோய் மற்றும் டான்சில் போன்ற நோய்கள் குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 4. இதன் இலையையும் காயையும் பருப்பில் போட்டு சமைத்து உணவில் சேர்ப்பது மூலம் பித்த சம்பந்தமான நோய்களை தணிப்பதுடன் மலத்தை இலக்கி மலச்சிக்கலை தவிர்த்துவிடும். காயை தட்டி லேசாக உப்பிட்டு மோரில் ஊற வைத்து வற்றலாக பக்குவம் செய்து எண்ணெயில் பொரித்து உண்டு வர கப நோய், சளி, தொண்டையிலோ நெஞ்சிலோ இருக்கக்கூடிய சளி அன்று போகும். 5. தூதுவளை பூவை பாலில் போட்டு காய்ச்சி நாள்தோறும் இரவில் படுக்கும்போது அறிந்து வர நெஞ்சில் கட்டக்கூடிய ஈலை, சளி ஒழிந்துவிடும். 10. பூவை சிறு துளி நெய் விட்டு வதக்கி லேசாக உப்பிட்டு உண்டு வர தாது கெட்டிப்படும். தாது பலவீனத்தால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி நீங்கும். உடல் மினுமினுப்பு உண்டாகும். தூதுவளை செடியின் வேரை வெற்றிலை பாக்குடன் சேர்த்து தின்றால் முத்தோடங்கள், வாத, பித்த, கபம் 3 நீங்கும். குழந்தைகளின் நுரையீரலை, கபநோயை நவீன மருத்துவர்கள் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்பர். பல ஊசிகளால் குணமாகாத இந்த நோய் தூதுவளையை ஏதாவது ஒரு வகையில் சமையலில் பயன்படுத்தி வந்தால் நிச்சயமாக நுரையீரல் கோழை அகற்றி சுகமளிக்கும் என்பது குருமார்களுடைய திருவார்க்காக இருக்கிறது. என்ன அன்பர்களே, இந்த தூதுவளை பற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கின்றோம். மேலும் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். தூதுவளையை கொண்டு வந்து சீரகம், மிளகு சேர்த்து இடித்து ரசம் வைத்து சாப்பிட்டால் காய்ச்சல், உடல்வலி நிவாரணம் பெறலாம். ஆக இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இதை நீங்களும் கேட்டு பிறருக்கும் பகிர்ந்து நாமும் நலம் பெறுவோம், பிறரும் நலமடைய செய்வோம். ஓம் குருகாந்தி ஈசாய சச்சித் ஆனந்தம்.